அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கணித பாடத்துல வடிவியல் என்ற தலைப்பின் கீழ எதெல்லாம் முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ வாங்க. முதல்ல புள்ளி, கோடு, கோட்டு துண்டு, கதிர். இந்த 4ம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது நம்ம ஏற்கனவே நம்முடைய வகுப்பாசிரியர் நமக்கு நிறைய நடத்தியிருப்பாங்க. இருந்தாலும் நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். புள்ளி அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரியும். கோடு அப்படிங்கிறது தொடக்க புள்ளியும் இல்லாம முடிவு புள்ளியும் இல்லாம நீட்சி அடைஞ்சிட்டு போயிட்டு இருக்கிறது நம்ம கோடுன்னு சொல்றோம். கோட்டு துண்டுக்கு தொடக்க புள்ளியும் உண்டு, முடிவு புள்ளியும் உண்டு. அது ஒரு கட்டுப்பாடுடையதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது கதிர் அப்படிங்கிறது தொடக்க புள்ளி இருக்கும், ஆனா முடிவு புள்ளி இருக்காது. நீட்சியில போய்க்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ கோணம் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். கோணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, முதல்ல 2 கதிர்கள் சந்திக்கும் போது ஒரு கோணம் உருவாகலாம். சரிங்களா? இங்க பாருங்க. இங்க ஒரு கதிர் இருக்கு, இங்க ஒரு கதிர் இருக்கு. இந்த 2 கதிர்கள் சந்திக்கும் போது அந்த சந்திக்கிற புள்ளியில கோணம் உருவாகும். அடுத்தது 2 கோடுகள் வெட்டி கொள்ளும் போது கோணம் உருவாகலாம். இப்ப இந்த 2 கோடுகள் வெட்டி கொள்ளும் போது எப்படி கோணம் உருவாகும் பாருங்க. இந்த 2 கோடுகள் வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகுது. இந்த புள்ளியில கோணம் உருவாகுது. அதாவது இந்த கதிரிலும் இந்த கதிரும் சந்திக்கிற இந்த புள்ளி. அதாவது 2 கோடுகள் வெட்டி கொள்ளும் போது அங்க 2 கதிர்கள் சந்திக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது இல்லையா? அப்போ அந்த இடத்துல ஒரு கோணம் உருவாகலாம். 2 கோட்டு துண்டுகள் சந்திக்கும் போது அங்க ஒரு கோணம் உருவாகலாம். அதுக்கடுத்து 2 கோட்டு துண்டுகள் வெட்டி கொள்ளும் போதும் ஒரு பொது புள்ளி உருவாகும். அந்த பொது புள்ளியில கோணம் உருவாகும் இல்லையா? இப்ப இது எல்லாத்துலயும் நம்ம பொதுவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புள்ளியில கோணம் உருவாகும். அந்த புள்ளி 2 கதிர்களால உருவாகியிருக்கலாம், அல்லது 2 கோடுகளால உருவாகியிருக்கலாம், அல்லது 2 கோட்டு துண்டுகளால உருவாகியிருக்கலாம். சரியா? இப்ப இது குறித்து நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருப்போம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி. அடுத்ததா கொஞ்சம் நம்ம இதை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப பாருங்க. இது ஒரு கதிர். இந்த கதிருக்கு நம்ம ஏபி அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறோம். ஏபி கதிர் அப்படின்னு இதுக்கு பேர். இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணா ஏபி கதிர் அப்படின்னு சொல்றோம். சரி, இதுல ஏங்கிறதையே மீண்டும் தொடக்க புள்ளியா வச்சு ஏசின்னு இன்னொரு கதிர் அது மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏசி அப்படின்னு ஒரு கதிர் அது மேலே இருக்கு. இப்போ இந்த ஏபி கதிர் நிலையா இருந்து ஏசி கதிர் மட்டும் இந்த இடத்தை விட்டு விலகும் போது பாருங்க, புள்ளி ஏல தான் இருக்கு. ஏபி கதிர் இங்க இருக்கு, ஆனா ஏசி கதிர் இங்க இருக்கு. இப்போ இது ரெண்டுக்கும் இடையில இங்க ஒரு கோணம் உருவாகும். மீண்டும் இது விலகும் போது இந்த கோணம் அதிகரிக்கும். இப்ப இந்த இடத்துல இந்த கோணம் அதிகரிச்சிருக்கு. இப்ப இது எவ்வளவு கோணத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்குவோம்? பாகைமானியை இந்த மாதிரி வச்சு சரியா இந்த 0 டிகிரியில் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த கோணத்தை வச்சுட்டு பார்த்தோம்னா 40 டிகிரி இந்த கோணம் உருவாகி இருக்கு. ஸோ இதுவும் நம்ம ஏற்கனவே பாடத்துல படிச்சிருக்கோம். சரி, இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ இது ஒரு கோடு. இந்த கோட்டுக்கு நான் ஏபி அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். இன்னொரு கோடு இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்குவோம். இந்த கோட்டுக்கு சிடி அப்படின்னு பேர் வச்சுக்குவோம். இப்போ நம்ம கிட்ட ஏபின்னு ஒரு கோடு இருக்கு, சிடின்னு ஒரு கோடு இருக்கு. இந்த 2 கோடுகளும் ஒரு இடத்துல சந்திக்குது. அது எந்த இடம் தெரியுதா உங்களுக்கு? சரியா சொன்னீங்க, இந்த இடம். அப்ப இந்த இடத்துல ஒரு பொது புள்ளி உருவாகுது இல்லையா? இப்ப இந்த புள்ளியில கோணம் உருவாகி இருக்கும். இப்ப எங்கெல்லாம் கோணம் எப்படி எல்லாம் உருவாகி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. இப்ப இதுல ஓன்னு இதுக்கு முதல்ல பேர் வச்சுக்குவோம். இப்ப இந்த OA அப்படின்னு ஒரு கதிர் இருக்கு, தெரியுதா? சிவப்பு நிறத்துல OA அப்படின்னு ஒரு கதிர் இருக்கு. அடுத்தது OC அப்படின்னு ஒரு கதிர் இருக்கு. OC கதிர். இப்ப இந்த 2 கதிர்களுக்கு இடையில ஒரு கோணம் உருவாகி இருக்கும். இங்க பாருங்க, இப்படி ஒரு கோணம் உருவாகி இருக்கும். இப்ப இந்த கோணத்தை நான் கோணம் O அப்படின்னு சொல்லணும். கோணம் O அப்படின்னு சொல்லணும். ஏன் கோணம் ஓன்னு சொல்லணும்? ஏன்னா ஓங்கிற புள்ளியில தான் அந்த கோணம் உருவாகி இருக்கு. சரி, வேற எப்படி சொல்லலாம்? கோணம் AOC அப்படின்னு சொல்லலாம். கோணம் AOC அப்படின்னு சொல்லலாம். ஏன் சார் கோணம் AOCன்னு சொல்றோம்? ஏன்னா OAங்கிற கதிருக்கும் OCங்கிற கதிருக்கும் இடையில இந்த கோணம் உருவாகி இருக்கிறதால AOC அப்படின்னு சொல்றோம். எந்த புள்ளியில கோணம் உருவாகி இருக்கோ அந்த புள்ளி நடுவுல வரணும். மீதி 2 புயங்களும் 2 பக்கமும் போட்டுக்கலாம். சரி, அடுத்தது வேற எங்கெல்லாம் கோணம் உருவாகி இருக்கு பாருங்க, கவனமா பாருங்க. வெரி குட். AOD கோணம் AOD அங்க ஒரு கோணம் உருவாகி இருக்கு. அதே மாதிரி வேற எங்க கோணம் உருவாகி இருக்கும்? சரியா சொல்லிட்டீங்க. கோணம்
COB அங்க உருவாகி இருக்கு. சரி, இன்னும் ஒரு கோணம் உருவாகி இருக்கு. யார் சொல்லுவாங்க? வெரி குட். கோணம் DOB அப்படின்னு உருவாகி இருக்கு. சரி, இதுக்கு நம்ம பேர் எப்படி வேணா சொல்லிக்கலாம். பாருங்களேன், AOC அப்படின்னு சொல்லலாம், அல்லது COA அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். சரி, இது சார்ந்து ஒரு சின்ன பயிற்சியை பார்க்கலாம். பாருங்க, இப்போ இந்த கட்டத்துல நமக்கு ஒரு படம் கொடுத்திருக்கு. கோணம் ABC அப்படிங்கிற ஒரு கோணம் இருக்கு. இந்த கோணத்தினுடைய பெயரை மட்டும் நம்ம சொன்னா போதும், ABC அல்லது CBA. அடுத்தது எந்த முனையில இந்த கோணம் உருவாகி இருக்கு, Bங்கிற முனையில கோணம் உருவாகி இருக்குன்னு சொல்ல போறோம். அடுத்தது இரண்டு புயங்கள், எந்த இரண்டு கதிர்களுக்கு இடையில இந்த கோணம் இருக்கு, அதான் புயங்கள்னு சொல்லிருக்காங்க. எந்த இரண்டு புயங்களுக்கு இடையில இந்த கோணம் உருவாகி இருக்கு, AB அப்படிங்கிற புயங்களும் BC அப்படிங்கிற இந்த புயங்கள், இந்த இரண்டு புயங்களுக்கு இடையில தான் என்ன பண்றது, கோணம் உருவாகி இருக்கு. இதை நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த படத்துல முதல்ல எந்த முனையில கோணம் உருவாகி இருக்குன்னு சொல்லணும். எந்த முனையில கோணம் உருவாகி இருக்கு? வெரி குட், E அப்படிங்கிற முனையில கோணம் உருவாகி இருக்கு, எழுதிக்கலாம். அடுத்தது இப்ப இந்த கோணத்தோட பேரை ஈஸியா சொல்லிடலாம். அப்ப E நடுவுல வரணும். அப்ப என்ன சொல்லலாம், DEF, கோணம் DEF அப்படின்னு சொல்லலாம், அல்லது FED அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப இரண்டு புயங்கள் பேர் சொல்லுங்க, DE மற்றும் EF. வெரி குட். அடுத்தது பாருங்க, இந்த கணக்கு யார் சொல்லுவா, எந்த முனையில கோணம் உருவாகி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சரியா சொன்னீங்க, Q அப்படிங்கிற முனையில கோணம் உருவாகி இருக்கு. இப்ப இந்த கோணத்துடைய பெயர் சொல்லிடலாமா, கோணம் PQR அல்லது கோணம் RQP, எப்படி வேணா சொல்லலாம். இந்த ரெண்டு பேர்ல நம்ம எப்படி வேணா சொல்லிக்கலாம், PQRன்னு சொல்லலாம், RQP அப்படின்னு சொல்லலாம். சரி, எந்த இரண்டு கதிர்களுக்கு இடையில கோணம் உருவாகி இருக்கு, PQ மற்றும் QR, இந்த இரண்டு கதிர்களுக்கு இடையில தான் இந்த கோணம் உருவாகி இருக்கு. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவா கோணத்தை பார்க்கலாம். பாருங்க, இப்போ நம்மகிட்ட ABன்னு ஒரு கதிர் இருக்கு. இந்த AB கதிர் மேல முன்னாடி சொன்ன மாதிரி AC அப்படின்னு ஒரு கதிர் இருக்கு. இப்போ இதன் மேல விலகும் போது கோணம் உருவாகும். ஆனா அதுக்கு முன்னாடி 0 டிகிரில இந்த கோணம் இருக்கும். சரியா? ஏன்னா இன்னும் கோணம் உருவாகவே இல்லை. ABங்கிற கோணத்தின் மீது ABங்கிற கதிர் மீது ACங்கிற கதிர் அப்படியே இருக்கிறதால இன்னும் இங்க கோணம் எதுவும் உருவாகவே இல்லை. அதனால நாம இத பூஜ்ய கோணம் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, லேசா மேல விலகுது. இப்படி விலகும் போது சின்னதா ஒரு கோணம் உருவாகிருக்கும். இந்த கோணம் எவ்வளவு, எப்படி அளக்கிறது, பாகைமானியை வச்சு பார்க்கிறோம். எவ்வளவு இருக்கு, 10 டிகிரி. வெரி குட். இப்போ 10 டிகிரி உள்ள இது கோணம். சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன் சார் கதிர் இந்த பக்கம் தான் போகணுமா, இந்த பக்கம் போகக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இங்க பாருங்க, போகலாம். இங்க பாருங்க, கதிர் இந்த பக்கமும் வரலாம். இப்படி கதிர் இருந்துச்சுன்னா இதன் மீது AB அப்படின்னு பேர் இப்படி கொடுத்துட்டு இதன் மீது ACன்ற கதிர் திரும்பவும் இந்த பக்கம் இருக்கும். இப்போ கோணம் விலகும் போது இந்த வாட்டத்துல விலகும், அதாவது கிளாக் வைஸா விலகும், கடிகார திசையில விலகலாம். அதே கதிர் இந்த பக்கத்துல இருக்கும்போது இங்க ஆன்டி கிளாக் வைஸ்ல, அதாவது கடிகாரத்துக்கு எதிர் திசையில உருவாகும். சரி, எப்படி வேணா கோணம் உருவாகும். இது உங்களுக்கு ஈஸியா புரியுது இல்லையா? சரி, இப்ப பாருங்க, இப்ப நம்ம இங்க வருவோம் மீண்டும். இப்ப இங்க நமக்கு எத்தனை டிகிரி கோணம் இருந்துச்சு, 10 டிகிரி கோணம் இருந்துச்சு. இப்ப மீண்டும் இது விலக போகுது, 10 டிகிரி கோணம் இருந்துச்சு இல்லையா? இப்ப மீண்டும் இது விலகி சரியா இப்ப எவ்வளவு இருக்கு கோணம், இந்த கோணம் எவ்வளவு, 40 டிகிரி. சரியா சொல்லிட்டீங்க. இப்ப 40 டிகிரி கோணம் இருக்கு. இப்ப திரும்பவும் இந்த கோணம் விலக போகுது. இப்ப கோணம் எவ்வளவு, சரியா சொல்லுங்க பார்க்கலாம். சரியா சொன்னீங்க, 90 டிகிரி இப்ப கோணம் இருக்கு. சரி, இப்போ மீண்டும் இதை விலக வச்சோம், மறுபடியும் இது விலகி போகும்போது 120 டிகிரி ஆகுது. மறுபடியும் இது மீண்டும் விலகி போய் 150 டிகிரியில இருக்கு. இப்போ பாருங்க, இந்த இடத்துல சரியா நமக்கு 150 டிகிரி. சரி, அடுத்தது மீண்டும் இது நகர்ந்து போய் 180 டிகிரி. அப்போ ஒரு அரை வட்டத்துல சுத்தமா விலகி வரும்போது நமக்கு 180 டிகிரி கோணமானது உருவாகுது. இப்ப பாருங்க, இது ஒரு நேர் கோடா தெரியுதா? இப்ப இந்த நேர் கோட்டுல
ஒரு கோணம் இருக்கு. இந்த நேர்கோட்டின் கோணம் தான் என்னது 180 டிகிரி. இது புரியுது இல்லையா? எப்படி கோணம் வந்து உருவாகி போச்சு அப்படின்னு. அதாவது பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி அழகா 10 டிகிரில இருந்து 30 அப்படியே மேல போயிட்டே ஒரு கோணம் வந்து உருவாகுச்சு. சரிதானா? சரி, இப்ப பாருங்க, இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கோணத்தினுடைய அளவு 0 விட அதிகமாகவும் 90 விட குறைவாகவும் இருந்துச்சுன்னா நாம அதை குறுங்கோணம் அப்படின்னு சொல்றோம். நீங்க பாருங்க, குறுங்கோணம் அப்படின்னு சொல்றோம். அதாவது சரியா இந்த இடத்துல நேரா இருக்கும்போது 90 டிகிரி இருந்துச்சு. இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இப்படி இருக்கும்போது 90 டிகிரி. இதை விட குறைவா இருந்துச்சுன்னா, இப்படி குறுகி இருந்துச்சுன்னா அதை நம்ம குறுங்கோணம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த குறுங்கோணத்தினுடைய அளவு என்னவா இருக்கும்? 0 விட அதிகமா இருக்கும், 90 விட குறைவா இருக்கும். சார் அப்ப 0 இருந்தா என்ன சார் சொல்லணும்? 0 இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பூஜ்ய கோணம் அப்படின்னு சொல்லிடுவோம். சரியா? 0 டிகிரி இது மட்டும்தான் இருக்கு, வெறும் 0 டிகிரில இருக்கு, தொடங்காம இருக்கு அப்படின்னா அதை நம்ம பூஜ்ய கோணம் அப்படின்னு சொல்லிடுவோம். 0 இருந்து தாண்டி 1 டிகிரி வந்துட்டா கூட அது குறுங்கோணம் ஆயிடும். அப்போ 1 டிகிரில இருந்து 89 டிகிரி வரைக்கும் நல்லா கவனமா பார்க்கணும். 1 டிகிரில இருந்து 89 டிகிரி வரைக்கும், அதாவது 0 விட அதிகமா இருக்கணும், 90 விட குறைவா இருக்கணும். அப்போ 0 இருந்து அதிகமா 1, 90 விட குறைவா இருக்கிறது 89. அப்போ 1 டிகிரில இருந்து 89 டிகிரி வரைக்கும் குறுங்கோணம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது 90 விட அதிகமா இருந்து 180 விட குறைவா இருந்துச்சுன்னா அதை நம்ம விரிகோணம் அப்படின்னு சொல்றோம். சரியா 90 டிகிரி இருக்கு சார், அப்ப அதை நம்ம செங்கோணம்னு சொல்லணும். சரியா 180 டிகிரி இருக்கு, நேரா இருந்துச்சு, நேர்கோடு பார்த்தோம் இல்லையா, அது நம்ம சொல்றோம் 180 டிகிரி இருக்கு சரியா, அதான் நேர்கோணம் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப நம்ம இதுல முக்கியமான சில விஷயம் பார்த்திருக்கோம் பாருங்க. சரியா 0 டிகிரி இருந்துச்சுன்னா அதை பூஜ்ய கோணம்னு சொல்றோம். சரியா 90 டிகிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம செங்கோணம்னு சொல்றோம். சரியா 180 டிகிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம நேர்கோணம்னு சொல்லணும். இப்போ 0 விட அதிகமாகவும் 90 விட குறைவாகவும் இருந்துச்சுன்னா குறுங்கோணம், 90 விட அதிகமாகவும் 180 விட குறைவாகவும் இருந்துச்சுன்னா அது விரிகோணம் அப்படின்னு சொல்றோம். இது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, மீண்டும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ இந்த கோணத்தை பாருங்க, 0க்கு சமமா இருக்கு, அதாவது பாருங்க கோணம் தொடங்கவே இல்லை, அப்ப இது என்னது? பூஜ்ய கோணம். 90க்கு குறைவா இருக்கு, அப்ப இது குறுங்கோணம். சரியா 90 டிகிரி இருக்கு, இது நம்ம கவனமா பார்க்கணும். இந்த மாதிரி நேரா செங்குத்தா இருக்கும், இப்படி சரியா செங்குத்தா இருந்துச்சுன்னா இது நம்ம செங்கோணம் 90 டிகிரி அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க 90 டிகிரி விட அதிகமா இருக்கு, நமக்கு நல்லாவே தெரியுது, இப்படி விரிந்து இருக்கு, அப்ப இப்படி விரிந்து இருந்துச்சுன்னா அது என்னது? விரிகோணம். சரி, இது பாருங்க நேரா இருக்கு, நேர்கோணம். சரி, இது புரிஞ்சுச்சு இல்லையா? அடுத்தது போலாம். இப்போ நிரப்பு கோணம். நிரப்பு கோணம்னா என்ன? இரண்டு கோணங்களின் கூடுதல் 90 டிகிரியா இருந்துச்சுன்னா அந்த கோணங்களை நம்ம நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்றோம். ஒன்றை ஒன்று நிரப்பிக்கொள்ளும் கோணங்கள். அதாவது 90 டிகிரிய நிரப்பணும். இப்ப இந்த படத்தை பாருங்க, 70 டிகிரி இருக்கு, எனக்கு இந்த 70 டிகிரி கூட எவ்வளவு சேர்ந்தா 90 டிகிரி வரும்? சரியா சொன்னீங்க, 20 டிகிரி சேர்ந்தா 90 டிகிரி வந்துடும். சரிதானே? அப்ப இந்த 70 நிரப்பு கோணம், 70ஐ 90ஆக நிரப்பும் கோணம் 20 டிகிரி தானே, அப்ப அதுதான் வந்து நிரப்பு கோணம். இப்ப பாருங்களேன், இந்த 20 டிகிரி இங்க எப்படி இருக்கு, இப்ப இது 70 டிகிரி, இது 20 டிகிரி. இப்ப இந்த 20 டிகிரி போய் அந்த 70 டிகிரி கூட சேரும்போது இப்படி 90 டிகிரி சரியா வந்துச்சு பாருங்க. இப்ப நமக்கு இந்த இடம் பாருங்க செங்குத்தா கட்டா வந்துருச்சா, அப்ப 90 டிகிரி. அப்போ இந்த 70 நிரப்பு கோணம் 20 டிகிரி, 20 நிரப்பு கோணம் 70 டிகிரி. இது உங்களுக்கு புரியுது இல்லையா? இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 90ஆ நிரப்பணும். சரியா? ஒரு பைக்குள்ளார 90 போடணும் அப்படின்னா ஆல்ரெடி அந்த பைக்குள்ளார ஒரு 50 இருக்கு, இன்னும் எவ்வளவு போட்டா 90 ஆகும்? வெரி குட், இன்னும் 40 டிகிரி போட்டா 90 ஆயிடும். அப்போ 50இன் நிரப்பு 40, 40இன் நிரப்பு 50 அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிதானே? சரி, இப்ப பாருங்க இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். நமக்கு இது 90 டிகிரி சரியா வந்துருச்சு. சரியா? சரி, இப்போ இந்த எடுத்துக்காட்டை பாருங்க, இங்க ஒரு 90 டிகிரி சரியா இருக்கு. இந்த 90 டிகிரியில ஏஓசி அப்படிங்கிறது 90 டிகிரி,
ஏஓசி அப்படிங்கிறது 90 டிகிரி. ஆனா ஏஓபி அப்படிங்கிறது பாருங்க, ஏஓபி அப்படிங்கிறது 30 டிகிரி தான். இந்த 30 டிகிரியோட பிஓசி அப்படிங்கிற 60 டிகிரியை சேர்க்கும் போது தான் இது 90 டிகிரியா மாறுது. அப்ப இங்க பாருங்க, இதான் இங்க கீழே கொடுத்துருக்காங்க. கோணம் ஏஓபி பாருங்க, ஏஓபி எவ்வளவு 30 டிகிரி, 30 டிகிரி கூட்டல் கோணம் பிஓசி, பிஓசி கோணம் பிஓசி இந்த இடம், இது கோணம் பிஓசி தெரியுது இல்லையா? இது 60 டிகிரி. இந்த 60 டிகிரியை சேர்க்கும் போது 90 டிகிரி வந்துருது. அப்ப நம்ம இதுல 30 டிகிரியின் நிரப்பு கோணம் 60 டிகிரி, 60 டிகிரியின் நிரப்பு கோணம் 30 டிகிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த கணக்குல பாருங்க, ஏபிசி கோணம் ஏபிசி வந்து 70 டிகிரியும் கோணம் டிஇஎஃப் வந்து 20 டிகிரி. இப்போ இது ரெண்டும் சேரும் போது 90 டிகிரி கிடைக்கும். அப்ப இந்த 70இன் நிரப்பு கோணம் 20, 20இன் நிரப்பு கோணம் 70. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? சரி, இப்ப இது சார்ந்த சில பயிற்சிகளை போடலாம். யாரெல்லாம் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, முதல்ல 40இன் நிரப்பு கோணம். இப்ப 40 டிகிரி நம்மள்ட்ட இருக்கு. நான் எவ்வளவு போட்டா அது 90 டிகிரியா ஆகணும் அப்படின்னு யோசிக்கணும். இதுதான் நிரப்பு கோணம் இல்லையா? 40 டிகிரி கூட நான் எவ்வளவு சேர்த்தா 90 டிகிரி வரும்? இதை எப்படி போடலாம்? நமக்கு 90 தான் வரணும். அப்ப 90ல இருந்து 40 கழிச்சுட்டா கிடைச்சிடும் இல்லையா? இப்ப பாருங்க, 90ல இருந்து 40 கழிச்சா 50 டிகிரி. அப்போ 40இன் நிரப்பு கோணம் 50 டிகிரி. இது புரியுதா? சரி, இதை நீங்க ஷார்ட்டா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சார் நிரப்பு கோணம்னு கேட்கறாங்களா, 90ல இருந்து கழிச்சிருங்க. 40இன் நிரப்பு கோணம் 90ல இருந்து 40 கழிச்சிடலாம், 50 டிகிரி. இப்ப இதுக்கு சொல்லுங்க, 35இன் நிரப்பு கோணம் என்ன செய்யணும்? நமக்கு மொத்தமா 90 கிடைக்கணும். அப்ப 90ல இருந்து 35 கழிச்சிருங்க. 35இன் நிரப்பு கோணம் அப்படின்னு கேட்டாலே 90ல இருந்து 35 கழிச்சிருங்க. எவ்வளவு? 55 டிகிரி. வெரி குட். இப்ப நீங்க யாராவது சொல்லுங்க, 60இன் நிரப்பு கோணம் என்ன வரும்? சரியா சொல்லிட்டீங்க. 60இன் நிரப்பு கோணம் 30 டிகிரி. 75 டிகிரி நிரப்பு கோணம் என்ன வரும்? யார் சொல்வீங்க? வெரி குட். 90ல இருந்து 75 கழிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டா 15 டிகிரி. 15 டிகிரி தான் 75இன் நிரப்பு கோணம். 85 நிரப்பு கோணம் 5 டிகிரி. சரி, இப்போ உங்களுக்கு இது ஓரளவு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சிருச்சா? இப்ப நம்ம மிகை நிரப்பு கோணம்னா என்னன்னு பார்க்கிறோம். பாருங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தது நிரப்பு கோணம். இப்ப நம்ம பார்க்கிறது மிகை நிரப்பு கோணம். மிகை நிரப்பு கோணம்னா என்ன அப்படின்னா, எப்படி இரண்டு கோணங்களின் கூடுதல் 90 இருந்துச்சுன்னா நிரப்பு கோணம்னு சொன்னோமோ, அதே மாதிரி இரண்டு கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியா இருந்துச்சுன்னா அந்த இரண்டு கோணங்கள் நம்ம மிகை நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த எடுத்துக்காட்டை பாருங்க, XOY கோணம் XOY இந்த கோணம் வந்து 130 டிகிரி. அதே கோணம் XOZ இது வந்து பாத்தீங்கன்னா 50 டிகிரி. இப்ப இந்த 130ம் 50ம் சேர்ந்து ஒரு நேர்கோடா மாறுது. அப்ப 180 டிகிரியா மாறுது. அப்ப நமக்கு 130இன் மிகை நிரப்பு 50ஆ இருக்கும், 50இன் மிகை நிரப்பு 130ஆ இருக்கும். இது புரியுது இல்லையா? சோ இந்த இரண்டாவது கணக்கு பாருங்க, MON கோணம் MON வந்து 80 டிகிரியா இருக்கு. கோணம் MON வந்து 80 டிகிரி, கோணம் EFG வந்து 100 டிகிரி. இப்ப இது ரெண்டும் சேர்ந்து 180 டிகிரி. அப்போ இந்த 100 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம் 80 டிகிரி, இந்த 80 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம் 100 டிகிரி. இது புரியுது இல்லையா? சரி பாருங்க, இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இங்க 70 டிகிரி உள்ள ஒரு கோணம் இருக்கு, பக்கத்துல 110 டிகிரி உள்ள ஒரு கோணம் இருக்கு. பாருங்க, 70 டிகிரி, இது 110 டிகிரி உள்ள ஒரு கோணம். இப்போ இந்த 70 டிகிரி உள்ள கோணமும் இந்த 110 டிகிரி உள்ள கோணமும் சேருதுன்னு வச்சுக்குவோம். இப்படி ஒன்னா சேரும் போது 180 டிகிரியா உருவாகும். எப்படி பாருங்க, நேர்கோடு வந்துருச்சா? அப்ப 180 டிகிரி உருவாயிடும். இப்ப இதைத்தான் நம்ம மிகை நிரப்பு கோணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப இது சார்ந்த சில பயிற்சியை பார்க்கலாம். பாருங்க, 85 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம். இப்ப நம்ம அங்க என்ன செஞ்சோம்? நிரப்பு கோணம்னு சொல்லும் போது 90ல இருந்து கழிச்சோம். இப்போ 180ல இருந்து கழிச்சு சொன்னா போதும். இப்ப 85ஓட எதை கூட்டுனா 180 வரும்னு யோசிக்கணும்.
இப்போ 85ஓட எதை கூட்டினா 180 வரணும்னு யோசிக்கணும்னா 180ல இருந்து நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை கழிச்சிட வேண்டியதுதான். அப்போ 180ல இருந்து 85 கழிச்சோம்னா 95 டிகிரி. இதையும் நம்ம இதே மாதிரி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். மிகை நிரப்பு கோணம்னு கேட்குறாங்களா, 180ல இருந்து கழிச்சிருங்க. சரியா? நமக்கு புரிதல் முக்கியம், இருந்தாலும் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிரப்பு கோணம்னு கேட்டா 90ல இருந்து கழிக்கணும், மிகை நிரப்பு கோணம்னு கேட்டா 180ல இருந்து கழிக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்ப சொல்லுங்க, 105 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம் என்ன? எப்படி போடுவீங்க? வெரி குட். 180ல இருந்து 105 கழிச்சிட்டோம்னா 75 டிகிரி வந்து 105இன் மிகை நிரப்பு கோணம் 75 டிகிரி. சரி, 120 டிகிரி மிகை நிரப்பு கோணம் 60 டிகிரி. சரி, இது ரொம்ப ஈஸி. ஏன்னா அப்படியே 180ல இருந்து 120 கழிச்சிருவோம். சரி, 150இன் மிகை நிரப்பு கோணம் என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். 180ல இருந்து கழிக்கும் போது 30 டிகிரி கிடைக்கும். சாரி, 30 டிகிரி கிடைக்கும். 180ல இருந்து 150 கழிச்சா 30 டிகிரி. ஸோ 150இன் மிகை நிரப்பு கோணம் 30 டிகிரி. அடுத்தது 60இன் மிகை நிரப்பு கோணம் 120 டிகிரி. சரி, இது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு. இப்போ இது சார்ந்து ஏற்கனவே நம்முடைய நுழைவுத் தேர்வுல ஒரு கேள்வி வந்திருக்கு. என்ன கேள்வின்னு பாருங்களேன். கீழ்கண்டவற்றில் தவறான விடை அல்லது விடைகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க பாயிண்ட்ல. 72 டிகிரியின் நிரப்பு கோணம் 18 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு தெரியும் 72 டிகிரி நிரப்பு கோணம் என்னது? நிரப்பு கோணம்னு கேட்டிருக்காங்க. அப்ப 90ல இருந்து கழிக்கணும். 90ல இருந்து நம்ம 72 கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்? வெரி குட், 18 தான் கிடைக்கும். அப்ப அவங்க சொல்றது சரி. 72 டிகிரி நிரப்பு கோணம் 18 தான். அப்போ இந்த முதல் பாயிண்ட் சரி. அவங்க ஆனா கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? கீழ்கண்டவற்றில் தவறான விடை எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 வந்து தவறான விடை இல்லை. அப்ப இதுல பாருங்க, இந்த 1 மற்றும் 3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆப்ஷன் இல்லை, கண்டிப்பா இல்லை. ஏன்னா 1 சரி. சரி, அடுத்து பார்க்கலாம். ரெண்டாவது, 2 குறுங்கோணங்களின் கூடுதல் எப்பொழுதும் ஒரு விரிகோணம். 2 குறுங்கோணங்களின் கூடுதல் வந்து எப்போதும் ஒரு விரிகோணம் சொல்லிருக்காங்க. நாம ஏதாவது 2 குறுங்கோணம் எடுத்துக்குவோம். நான் 20 டிகிரி ஒரு குறுங்கோணம், 30 டிகிரி ஒரு குறுங்கோணம், ரெண்டையும் கூட்டுறேன், 50 டிகிரி வருது. அப்ப 50 டிகிரின்றதும் ஒரு குறுங்கோணம் தான். அப்ப இந்த கூற்று தவறு. நல்லா தெரியுது நம்மளுக்கு. 2 குறுங்கோணங்களின் கூடுதல் எப்பொழுதும் ஒரு விரிகோணமா இருக்காது. எப்பயாவது விரிகோணமா இருக்கலாம். இப்ப 70ங்கிறது ஒரு குறுங்கோணம், 60ங்கிறது ஒரு குறுங்கோணம். இது ரெண்டையும் கூட்டும் போது 130 டிகிரி வருது. அப்ப ஒரு விரிகோணம் வருது. ஆனா எப்பயுமே விரிகோணமா இருக்காது. அவங்க என்ன கொடுக்காங்க? எப்பொழுதும் ஒரு விரிகோணமும் கொடுத்துருக்காங்க. பாருங்க, நான் 30 20ன்னு எடுக்கும்போது 50 டிகிரி தான் வருது. அப்போ நம்ம அதுல இருந்து என்ன கூற்றை உருவாக்கலாம்னா, 2 குறுங்கோணங்களின் கூடுதல் ஒரு குறுங்கோணமாகவும் இருக்கலாம், ஒரு விரிகோணமாகவும் இருக்கலாம். ஆனா இங்க எப்பொழுதும் விரிகோணம் கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா இந்த ரெண்டாவது தப்பு. சரியா? அடுத்தது வேற ஏதாவது தப்பா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் நம்ம. ஒரு விரிகோணத்தின் மிகை நிரப்பு கோணம் ஒரு குறுங்கோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு விரிகோணத்தின் மிகை நிரப்பு கோணம் ஒரு குறுங்கோணம். சரி, பார்க்கலாம். ஒரு விரிகோணம் எடுத்துக்குவோம். ஏதாவது ஒரு விரிகோணம் 140 டிகிரி எடுத்துக்குவோம். அதோடைய மிகை நிரப்பு கோணம் 140 டிகிரி மிகை நிரப்பு கோணம் என்ன இருக்கும்? இப்ப நம்ம 180ல கழிக்கணும் இல்லையா? கழிச்சு சொல்லுங்க. 140 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம் எத்தனை? 40 டிகிரி. அப்ப அது ஒரு குறுங்கோணமா தான் இருக்கு. சரியா இருக்கு. சரி, வேற ஏதாவது இன்னும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் குட்டியா எடுத்து பார்ப்போம். 110 டிகிரி மிகை நிரப்பு கோணம் என்னவா இருக்கும்? வெரி குட், 70 டிகிரி தான். அப்போ இது சரிதான். ஒரு விரிகோணத்தின் மிகை நிரப்பு கோணம் எப்போதும் ஒரு குறுங்கோணமா தான் இருக்கும். சரியா? சரி, அது சரி. அப்ப 4வது பார்ப்போம். ஒரு கடிகாரத்தில் 6:45 மணிக்கு ஏற்படும் கோணம் செங்கோணம்னு சொல்லிருக்காங்க. பாருங்க, ஒரு கடிகாரத்துல 6:45, 6 மணி 45 நிமிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நல்லா கவனமா பார்க்கணும். இந்த கடிகாரத்தை 6 மணி அப்படின்னு சொன்னா சின்ன முள்ளு 6ல இருக்கும். 45 நிமிடம் அப்படின்னு சொல்லும்போது பெரிய முள்ளு எங்க இருக்கும்? 9ல இருக்கும். இப்ப நீங்க அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. சின்ன முள்ளு 6ல இருக்கு, பெரிய முள்ளு 9ல இருக்கு. அது கரெக்டா தானே சார் இருக்கு? செங்குத்தா இருக்கும். இது ஒரு செங்கோணம் தானே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா சின்ன முள்ள நல்லா கவனிச்சேன்னா சரியா 6ல இருக்காது. 6 தாண்டி இருக்கும். ஏன்னா 45 நிமிஷங்கள் கடந்து போச்சு இல்லையா? அப்ப 6 தாண்டி 7 நோக்கி போயிருக்கும்.
இப்போ கண்டிப்பாக அது ஒரு செங்கோணமாக இருக்காது, செங்கோணத்துலேருந்து விலகி இருக்கும். அப்போ அது ஒரு செங்கோணம் இல்லை. அப்போ நான்காவது கூற்று தவறு. இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு, இரண்டாவது கூற்று தவறு, நான்காவது கூற்று தவறு. அப்போ நம்முடைய விடை என்னது? 2 மற்றும் 4 தவறான விடைகள். புரிஞ்சா? இப்படித்தான் கேள்விகள் வரும். நமக்கு வந்து நிரப்பு கோணம், மிக நிரப்பு கோணம் அப்படியே நேரடியாக கேட்டுருவாங்க அப்படின்னு இல்லை. ஸோ இப்படி கோணம் சார்ந்து இந்த மாதிரி நம்ம யோசிச்சு பதில் அளிக்கிற மாதிரி தான் வந்து நம்முடைய வினாக்கள் வந்து இருக்கும். நம்ம நிறைய திங்க் பண்ணி மீண்டும் மீண்டும் இதுல பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கு. சரி, அடுத்ததா இன்னொரு பயிற்சி பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த படத்தில் OAக்கும் ODக்கும் இடையே எத்தனை கோணங்கள் உள்ளன? பாருங்க, இங்க ஒரு படம் இருக்கு. இந்த படத்துல கோணம் நிறைய உருவான மாதிரி தெரியுது. சரி, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், இந்த OA அப்படிங்கிற கதிருக்கும் OD அப்படிங்கிற கதிருக்கும் இடையே எத்தனை கோணங்கள் இருக்கு? உங்களால சொல்ல முடியுதா? அந்த கோணத்தோட பேரை சொல்ல முடியுமா? சரி, பொதுவா நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா, இதுல 4 கோணம் உருவாகின மாதிரி தெரியுது சார், நல்லா உத்து பார்த்தா 3 கோணம் உருவான மாதிரி தெரியுது சார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா உண்மையில இதுல 6 கோணம் உருவாகி இருக்கும். எப்படி சார் 6 கோணம் இருக்கா எப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்க, முதல்ல கோணம் AOB எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, AOB இது ஒரு கோணம். இந்த இடத்துல ஒரு கோணம் உருவாயிருக்கும். ரைட்டா? அதுக்கு அடுத்தது பாருங்க, நல்லா கவனமா பார்க்கணும். AOB இங்க ஒரு கோணம் உருவாயிருக்கும். கரெக்டா? அடுத்தது பாருங்க, கோணம் AOC. AOC இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு கோணம் உருவாயிருக்கும். கோணம் AOC. அடுத்தது கோணம் AOD இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு கோணம். பாருங்க, கோணம் AOB, கோணம் AOC, கோணம் AOD. அப்ப ஏல இருந்து மட்டுமே பிக்கு கோணம், சிக்கு ஒரு கோணம், டிக்கு ஒரு கோணம் உருவாயிருக்கு. சரியா? 3 கோணம். அதே மாதிரி இப்ப பில இருந்து பார்க்கலாம். பில இருந்து பாருங்க, கோணம் BOC, BOD. பாருங்க, கோணம் BOC இந்த இடத்துல ஒரு கோணம், இந்த ஒரு கோணம். அடுத்தது DOD இங்க ஒரு கோணம். இப்படி உருவாயிருக்கு. இது உங்களுக்கு தெரியுதா? சரி, அடுத்தது பாருங்க, கோணம் COD. சில இருந்து டிக்கு ஒரே ஒரு கோணம் தான். இங்க இருந்து இதுக்கு ஒரு கோணம். இப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் 6 கோணம் உருவாகி இருக்கும். இது நமக்கு பேர் அழகா சொல்ல தெரியும். ஆனா எல்லா கோணமும் ஓங்கிற இந்த முனையில இருந்து தான் உருவாகி இருக்கு. இல்லையா? பாருங்க, நல்லா பாருங்க, AOB, AOC, AOD, அடுத்தது BOC, BOD, COD. இப்படி என்ன பண்ணிருக்கு? 6 கோணங்கள் உருவாகி இருக்கு. இது புரியுது இல்லையா உங்களுக்கு? சரி, அடுத்தது பாருங்க, நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து இப்ப தெரிஞ்சுக்கணும். அது என்ன சார் அப்படின்னா, ஒரு நேர்கோட்டில் அமைந்த கோணம் 180 டிகிரி. இதை நம்ம ஏற்கனவே படிச்சோம், அப்படித்தானே? ஒரு நேர்கோட்டில் 180 டிகிரி இருக்கும். நமக்கு நேர்கோட்டில் வரும்போது 180 டிகிரி அமைஞ்சது பார்த்தோம் இல்லையா? சரி, ஒரு புள்ளியில் அமைந்த கோணம் 360 டிகிரி. சார் எப்படி சார், எனக்கு புரியலையே. ஒரு நேர்கோட்டில் 180 டிகிரி வந்துச்சு பாருங்க, ஒரு நேர்கோட்டில் 180 டிகிரி வந்துச்சு. இப்படி ஒரு நேர்கோடு இருந்துச்சு. இந்த கோட்டில் இங்க இருந்து பார்த்தோம்னா இப்படி 180 டிகிரி கரெக்டா இங்க இருந்து இப்படி ஒரு பாகைமானி வந்துச்சு இல்லையா? இப்படி ஒரு 180 டிகிரி இந்த இடத்துல வந்துச்சு. இப்ப இதே மாதிரி இந்த இடத்துல நடு புள்ளி இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்குவோம். சரியா? இங்க ஒரு புள்ளி இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்ப இதே மாதிரி கீழே பாகைமானியை திரும்ப இப்படி வச்சோம்னா எங்க உங்களுக்கு ஒரு 180 டிகிரி வரும் இல்லையா? தலை கீழே பார்க்கும்போது இங்க ஒரு 180 டிகிரி, மேல ஒரு 180 டிகிரி. அப்போ மொத்தமா இந்த புள்ளியில ஒரு வட்டம் வரைஞ்ச மாதிரி மொத்தம் 360 டிகிரி வந்து என்ன கிடைக்கும்? கிடைக்கும். சரி, இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன மாதிரி ஒரு கணக்குகளை வந்து எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ இங்க நம்ம ஒரு படம் வரைஞ்சிருக்கோம். இந்த படத்துல
ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். AB அப்படிங்கிற ஒரு கோடு, இந்த கோட்டின் மீது சில கதிர்கள் வந்து வரையப்பட்டிருக்கு. இங்க A அப்படிங்கிற ஒரு கோணம் உருவாயிருக்கு. இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு? கோணம் AOC, கோணம் AOC அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இங்க நான் கோணத்துக்கே ஒரு ஏன்னு பேர் கொடுத்துருக்கிறதால ஸ்மால் ஏ கொடுத்துருக்கேன் பாருங்க, இது கோணத்துக்கு பேர். அப்ப இந்த கோணம் A அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப இந்த கோணம் A, அடுத்தது AOD, கோணம் AOD, இந்த கோணத்துக்கு பேரு கோணம் A பிளஸ் B. இந்த கோணம் ஏவும் இந்த பியும் சேர்ந்து இருக்கும். ஆனா கோணம் COD, இந்த கோணத்துக்கு B அப்படின்னு நான் பேர் கொடுத்துருக்கேன். இங்க உருவாகிற கோணம் B. அதாவது இங்க ஒரு கோணம் A இருக்கு, இங்க கோணம் B இருக்கு, இங்க கோணம் C இருக்கு. இந்த மூன்று கோணங்களும் சேர்ந்து நமக்கு இப்ப 180 டிகிரியா இருக்கும். இப்போ ஒரு நேர்கோட்டுல எத்தனை கோணங்கள் வேணா உருவாகலாம். அத்தனை கோணங்களையும் நம்ம கூட்டும் போது நமக்கு என்னதான் கிடைக்கும்? 180 டிகிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு நேர்கோட்டில் அமைந்த கோணங்கள் எத்தனை? 180. இப்ப இந்த படத்துல கோணம் A, கோணம் B, கோணம் C, இது மூணையும் கூட்டினா 180க்கு சமமா இருக்கும். அதே சேம் டைம் இப்ப கீழே ரெண்டு கோணம் உருவாயிருக்கு பாருங்க, AOE. இந்த AOEல Dங்கிற கோணம் உருவாயிருக்கு. அதே மாதிரி BOE, இதுல Eங்கிற கோணம் உருவாயிருக்கு. இந்த ரெண்டு கோணத்தையும் சேர்த்தோம்னா மொத்தமா 180 டிகிரி இருக்கும். அதாவது இந்த Eங்கிற கோணத்தையும் இந்த Dங்கிற கோணத்தையும் சேர்த்தோம்னா 180 டிகிரி இருக்கும். இப்போ மொத்தமா இந்த ABCDE இந்த 5 கோணங்களையும் கூட்டும் போது நமக்கு 360 டிகிரி இருக்கும். மேல 180 டிகிரி, கீழே 180 டிகிரி. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு புரியலன்னா உங்களுடைய ஆசிரியர்கள்ட்ட மீண்டும் கேளுங்க, இதை அவங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நேர்கோட்டில் அமைந்த கோணம் 180 டிகிரி, ஒரு புள்ளியில் அமைந்த கோணம் 360 டிகிரி. இந்த கூற்று நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது சார்ந்து நமக்கு நிறைய கணக்குகள் வரும். சரி, அடுத்தது முக்கோணத்தினுடைய அடிப்படை கூறுகள் என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இது ஒரு டெஃபினிஷன். ஒரு முக்கோணம் எப்படி உருவாகும் நம்ம பார்த்துருக்கோம். முக்கோணத்துல 3 புள்ளிகள் இருக்கும், 3 பக்கங்கள் இருக்கும், அடுத்தது 3 கோணங்கள் இருக்கும். நம்ம இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, ஒரு முக்கோணத்துல 3 முனைகள் இருக்கு, 3 புள்ளிகள் என்னன்னு பாருங்க, ABC, 3 புள்ளிகள் இருக்கு, 3 பக்கங்கள் இருக்கு, AC ஒரு பக்கம், AB ஒரு பக்கம், CB ஒரு பக்கம். 3 கோணங்கள் இருக்கும் பாருங்க, இந்த Cன்ற புள்ளியில ஒரு கோணம் உருவாகும், Aங்கிற புள்ளியில ஒரு கோணம் உருவாகும், Pங்கிற புள்ளியில ஒரு கோணம் உருவாகும். அப்போ ஒரு முக்கோணத்துல 3 பக்கங்கள் இருக்கும், 3 கோணங்கள் இருக்கும், 3 வெரி குட் 3 புள்ளிகள் இருக்கும். சரியா? ரைட். இப்போ இது சார்ந்த சில கூற்றுகளை பார்க்கலாம். பாருங்க, ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களும் வெவ்வேறானவை எனில் 3 பக்கங்களும் வெவ்வேறானவை. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது சார்ந்து நமக்கு நிறைய கணக்குகள்ல நம்ம அதை பயன்படுத்துற மாதிரி வரும். ஒரு முக்கோணத்துடைய 3 கோணங்களும் வேற வேறையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 3 பக்கங்களும் சமமா இருக்காது, வெவ்வேறா தான் இருக்கும். அடுத்தது, ஒரு முக்கோணத்தின் 2 கோணங்கள் சமம்னா 2 பக்கங்களும் சமமா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முக்கோணத்துல 2 கோணங்கள் சமம்னா 2 பக்கங்கள் சமமா இருக்கும். ஒரு முக்கோணத்துல 3 கோணமும் வெவ்வேறையா இருந்துச்சுன்னா 3 பக்கங்களும் வெவ்வேறா இருக்கும். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். அடுத்து, ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களும் சமம் அப்படின்னா 3 கோணங்களும் சமம்னா 3 பக்கங்களும் சமம் தான். இது ரொம்ப சுலபமான விஷயம் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. பாருங்க, 3 கோணம் சமமா 3 பக்கமும் சமம். 3 கோணமும் சமம் இல்லைன்னா 3 பக்கமும் சமம் இல்லை. 2 கோணங்கள் சமம்னா 2 பக்கங்கள் சமம். இது புரிஞ்சு இல்லையா? சரி, அடுத்தது, ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியா இருக்கும். ஒரு முக்கோணத்துல 3 கோணம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 3 கோணத்தையும் நம்ம கூட்டினோம்னா 180 டிகிரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு புரியுற மாதிரி சொன்னா, ஒரு முக்கோணத்துல 2 கோணங்கள் வந்து 50 டிகிரி 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டு மூன்றாவது பக்கம் என்ன, மூன்றாவது கோணம் என்ன அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? 3 கோணமும் கூட்டினா 180 வரும். 2 கோணங்கள் 50 110 கொடுத்துட்டாங்க. அப்ப 50 110 கொடுத்தாங்கன்னா இரண்டையும் கூட்டினா எத்தனை வரும்? 160 டிகிரி வந்துடும். அப்ப மூன்றாவது கோணம் வந்து என்னவா தான் இருக்க முடியும்? மூன்றாவது கோணம் ஏற்கனவே நம்மள்ட்ட 160 வந்தாச்சு, 3 சேர்த்து 180 தான் இருக்கணும்.
அப்போ மூன்றாவது கோணம் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், 20 டிகிரியா தான் இருக்கும் இல்லையா? அது நமக்கு புரியுது இல்லையா? அந்த மாதிரி கணக்குகளை எதிர்கொள்றதுக்கு தான் இந்த கூற்று நமக்கு தேவைப்படுது. ஸோ ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. சரியா? சரி. இப்ப கோணத்தின் வகைகள் கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்க. பக்கங்களின் அடிப்படையில முக்கோணத்தின் வகைகளை, ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களும் வெவ்வேறு அளவுடையவா இருந்துச்சுன்னா அதை நம்ம அசம பக்க முக்கோணம்னு சொல்றோம். இப்ப நம்ம ஏற்கனவே படிச்ச ஒரு பாயிண்ட்டை இங்க ஞாபகப்படுத்திக்கலாம். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களும் வெவ்வேறானவையா இருந்துச்சுன்னா பக்கங்களும் வெவ்வேறவா இருக்கும். பக்கங்கள் வெவ்வேறா இருந்துச்சுன்னா கோணங்கள் வெவ்வேறா இருக்கும். நமக்கு இங்க நம்ம என்ன பார்க்குறோம் இப்போ, ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களும் வெவ்வேறு அளவுடையவை எனில் அதை நம்ம அசம பக்க முக்கோணம்னு சொல்றோம். இப்போ பக்கத்தின் அடிப்படையில் பக்கங்கள் சமமா இல்லாம ஒரு முக்கோணம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அசம பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது, ஒரு முக்கோணத்தின் எவையேனும் 2 பக்கங்கள் சம அளவுடையவை எனில் அது ஒரு இரு சம பக்க முக்கோணம் எனப்படும். 2 பக்கம் சமமா இருந்துச்சுன்னா இரு சம பக்க முக்கோணம். அவ்வளவுதான். சரியா? பக்கங்களை மட்டும் வச்சு சொல்றோம். அடுத்தது, 3 பக்கமும் சம அளவோட இருந்துச்சுன்னா அதை நம்ம சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரொம்ப சுலபம். 3 பக்கமும் சமமா இருந்துச்சுன்னா சமபக்க முக்கோணம். 3 பக்கமும் சமமா இல்லைன்னா வெரி குட் அசம பக்க முக்கோணம். சமம் இல்லாத பக்கம் இல்லையா, அசம பக்க முக்கோணம். 2 பக்கம் மட்டும் சமமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை இரு சம பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்றோம். சரிதானா? இது ரொம்ப சுலபம். இதுக்கு கீழே எடுத்துக்காட்டுகள்லாம் உங்களுக்கு படம் வரைஞ்சு காமிச்சிருக்காங்க. நீங்க அப்புறமா வந்து ஸ்லைடு நீங்க என்ன பண்ணலாம், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. இல்லைனா கீழே வந்து உங்களுக்கு நான் இந்த டாக்குமெண்ட்டை சென்ட் பண்றேன். அந்த டாக்குமெண்ட்ல இது எல்லாமே இருக்கு. நீங்க திரும்ப ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு உபயோகமா இருக்கும். சரி, இப்போ நம்ம இது சார்ந்த ஒரு பயிற்சி மட்டும் சின்னதாக பார்த்துடலாம். பாருங்க, நான் இங்க 3 பக்கங்கள் அளவு கொடுத்துருக்கேன். இது என்ன வகையான முக்கோணம்னு இப்போ நீங்க சொல்லணும். ரொம்ப சுலபம். முதல் கேள்வி எடுத்துக்காட்டா நானே கொடுத்தாச்சு. என்னது, 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர். பக்கம் வந்து முதல் பக்கம் 6 சென்டிமீட்டர், ரெண்டாவது பக்கம் 7 சென்டிமீட்டர், மூணாவது பக்கம் 8 சென்டிமீட்டர். இப்போ 3 வேற வேறையா இருக்குது. அப்ப கண்டிப்பா அது என்னது, அசம பக்க முக்கோணம், வெவ்வேறா இருக்கு. இப்போ ரெண்டாவது பாருங்க, முதல் பக்கம் 5 சென்டிமீட்டர், ரெண்டாவது பக்கமும் 5 சென்டிமீட்டர், மூணாவது பக்கமும் 5 சென்டிமீட்டர். 3 சமமா இருக்கு. அப்ப இது என்ன வகையான முக்கோணம்? வெரி குட், சமபக்க முக்கோணம். மூணாவது, இது என்ன வகையான முக்கோணமா இருக்கும்? யார் சொல்லுவா? வெரி குட், 2 பக்கம் சமமா இருக்கு. பாருங்க, இருக்கா? வெரி குட். நல்ல கவனமா பார்க்கணும். முதல்ல எடுத்த உடனே இருக்கிற 2 மட்டும் பார்த்துட்டு முடிவு பண்ணக்கூடாது. இங்க 2.2 சென்டிமீட்டர், இது 2.5 சென்டிமீட்டர் வித்தியாசப்படுது. இது 3.2 சென்டிமீட்டர். அப்ப கண்டிப்பா 3 என்னவா இல்ல, சமமா இல்ல. அப்ப இது என்னது, அசம பக்க முக்கோணம். வெரி குட். சரி, அடுத்து 4வது கேள்வி பாருங்க. 7 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர். 2 பக்கங்கள் சமமா இருக்கா? 7 7. அப்ப இது என்னது, ஒரு இரு சமபக்க முக்கோணம். அடுத்து 5வது கேள்விக்கு யார் சொல்வீங்க? வெரி குட், பார்த்த உடனே தெரியுது, ஒரு சமபக்க முக்கோணம். 6வது கேள்வி, இரு சமபக்க முக்கோணம். பாருங்க, இந்த 2 பக்கமும் சமமா இருக்கு, 8 8ன்னு. ஓகே, இரு சமபக்க முக்கோணம். இது புரியுது இல்லையா? சரி, இதே மாதிரி இப்ப நம்ம கோணத்தின் அடிப்படையில முக்கோணத்தின் வகைகளை சொல்ல போறோம். கோணங்களின் அடிப்படையில் முக்கோணத்தின் வகைகள். பாருங்க, ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களும் குறுங்கோணமா இருந்துச்சுன்னா, இப்ப 3 கோணம் உருவாயிருக்கு, கீழே எடுத்துக்காட்டு இருக்கு பார்த்துக்கோங்க. இந்த 3 கோணமும் குறுங்கோணமா இருக்கு, 60ஆவே இருக்கு, 50 80 50 இருக்கு, 80 60 40 இருக்கு. பாருங்க, வெவ்வேறாவும் இருக்கு, 2 சமமாவும் இருக்கும், 3 சமமாவும் இருக்கலாம். ஆனா 3 கோணமும் நமக்கு என்னவா இருக்கணும், 0க்கும் 90க்கும் இடையில குறுங்கோணம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். குறுங்கோணமாவே இருக்குன்னா அதை நம்ம குறுங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்றோம். குறுங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது, ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரே ஒரு கோணம் செங்கோணமா இருந்தா கூட அதை நம்ம செங்கோண முக்கோணம்னு சொல்லிடுவோம். பாருங்க, இங்க இந்த இடத்துல செங்கோணம் இருக்கு 90 டிகிரி, இதுல இந்த இடத்துல செங்கோணம் இருக்கு 90 டிகிரி. அப்ப ஏதாவது ஒரு கோணம் 90 டிகிரியா இருந்துச்சுன்னா அதை நம்ம செங்கோண முக்கோணம்னு சொல்லணும். அதே மாதிரி ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு கோணம் விரிகோணமா இருந்தாலும் அதை நம்ம விரிகோண முக்கோணம் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, இங்க 50 குறுங்கோணம், 20 குறுங்கோணம், ஆனா 110 விரிகோணம், ஒரு விரிகோணம் வந்துருச்சு.
இங்க 40 குறுங்கோணம் 40 குறுங்கோணம் 100 டிகிரிங்கிறது விரிகோணம். அப்ப இங்க ஒரு விரிகோணம் வந்துருச்சு. அதனால விரிகோண முக்கோணம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா? ரொம்ப சுலபம் தான். ஒரு முக்கோணத்தின் 3 கோணமும் குறுங்கோணமா இருந்துருச்சுன்னா அது குறுங்கோண முக்கோணம். ஒரே ஒரு கோணம் மட்டும் விரிகோணமா இருந்துச்சுன்னா அது விரிகோண முக்கோணம். அல்லது ஒரே ஒரு கோணம் மட்டும் 90 டிகிரி செங்கோணமா இருந்துச்சுன்னா அதை செங்கோண முக்கோணம்னு சொல்றோம். இது புரியுது இல்லையா? சரி, இப்ப இது சார்ந்த ஒரு சின்ன பயிற்சியை பார்க்கலாம். பாருங்க, இப்ப நான் இங்க 3 கோணங்கள் கொடுத்திருக்கேன். இது முதல்ல இந்த 3 கோணங்களும் ஒரு முக்கோணத்தை அமைக்குமா அப்படின்னு நமக்கு தெரியணும். ஏன்னா நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு முக்கியமான பாயிண்ட் படிச்சிருக்கோம். 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி இருக்கணும். அப்பதான் அது ஒரு முக்கோணம். 3 கோணங்களையும் நம்ம கூட்டும் போது 180 வரலன்னா அது ஒரு முக்கோணமாவே அமையாது. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் இந்த பயிற்சி மட்டும் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 3 கோணத்தையும் கூட்டி பார்த்து அது 180 வருதான்னு பார்க்கணும். வந்துச்சுன்னா அது ஒரு முக்கோணமா இருக்கும். இல்லாத பட்சத்துல அது ஒரு முக்கோணத்தை அமைக்காது. புரியுதா உங்களுக்கு? இல்லை, முக்கோணத்தை அமைக்க இயலுமா? இல்லை. இங்க கேட்டிருக்காங்க பாருங்க, முக்கோணத்தை அமைக்க இயலுமா? இல்லைன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம என்ன வகைன்னு கொடுக்க தேவையில்லை. ஆனா அமைக்க இயலும் 180 டிகிரி வருது அப்படின்னா அது என்ன வகையான முக்கோணமா இருக்கும்னு நம்ம சொல்லணும் கோணத்தை பார்த்து. சரி, பார்க்கலாம். இப்ப மேல ஒரு எடுத்துக்காட்டு 60 60 60 பார்க்கும்போதே தெரியுது நமக்கு 180 டிகிரி கோணத்தின் கூடுதல். அது ஒரு முக்கோணத்தை அமைக்கும். ஆம். அடுத்து வந்து பாருங்க, என்னது? 3ம் சம கோணமா இருக்கு. ஆனா இது சம முக்கோணம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது பக்கத்துலதான் சமபக்க முக்கோணம். கோணத்தை பொறுத்தவரையிலையும் குறுங்கோணம், விரிகோணம், செங்கோணம் இந்த 3 வச்சு தான் சொல்லணும். இப்ப இது 3ம் குறுங்கோணம், அதனால இது என்னது? குறுங்கோண முக்கோணம். வெரி குட். இப்ப ரெண்டாவது கேள்வி பாருங்க, 50 40 90 இது 3ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? வெரி குட், 180 டிகிரி வந்துருச்சு. அப்ப இது ஒரு கோணத்தை அமைக்குமா? ஆம், அமைக்கும். இப்ப என்ன கோணமா இருக்கும் பாருங்க, இதுல ஒரு 90 டிகிரி இருக்குது, கவனமா பார்க்கணும். மீது ரெண்டும் பத்தி நம்ம கவலை இல்லை. ஒரு 90 டிகிரி வந்துருச்சு, அப்ப இது செங்கோணம் வந்துருச்சு. அப்படி இருந்தாலே இது என்னது? செங்கோண முக்கோணம். வெரி குட். இப்ப மூணாவது கோணம் பாருங்க, இதுலயும் ஒரு 90 டிகிரி வந்துருச்சு. ஆனா ஒருவேளை இதுல 180 டிகிரி வராம போயிடுச்சுன்னா முக்கோணத்தை அமைக்காது. அதை முதல்ல பார்த்துடணும். அப்ப பாருங்க, 180 டிகிரி வருதா பாருங்க, கூட்டி பாருங்க. 60 30 90 90 90 கூட்டினா 180. வெரி குட், வந்துருச்சு. அப்ப இதுவும் ஒரு முக்கோணத்தை அமைக்கும். என்ன முக்கோணம்? வெரி குட், 90 டிகிரி இருக்கிறதால இதுவும் ஒரு செங்கோண முக்கோணம். அதனால கேள்வி பாருங்க, 95 40 35 கூட்டினா என்ன கிடைக்கும்? 95 40 கூட்டினா வெரி குட் 135 டிகிரி. 135 ஒரு 35 170 டிகிரி தான் வருது கூடுதல். இப்போ 180 வந்தா தான் அது ஒரு முக்கோணத்தை அமைக்கும், இல்லைன்னா அது ஒரு முக்கோணத்தை அமைக்காது. அப்ப இல்லைன்னு சொல்ல வேண்டியதுதான், முடிஞ்சிருச்சு. ஐந்தாவது கேள்வி பாருங்க, 110 40 30 சரியா 180 டிகிரி வருது. இது ஒரு முக்கோணத்தை அமைக்கும். முக்கோணத்தின் வகை என்னவா இருக்கும்? இதுல பாருங்க, இது குறுங்கோணம் இது குறுங்கோணம், 110 விரிகோணம். இப்போ 110 விரிகோணத்துல இருக்கிறதால இது ஒரு விரிகோண முக்கோணம். சரிதானா? அடுத்து கீழே பாருங்க, 150 60 கூட்டினா என்ன வரும்? 210. அடேப்பா, 210 அப்புறம் ஒரு 70 280 280 டிகிரி இருக்குது. 180 தான் இருக்கணும், அதை விட அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அதை விட குறைவாகவும் இருக்கக்கூடாது. அப்ப இது ஒரு முக்கோணத்தை அமைக்காது. முக்கோணத்தை அமைக்காது. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? சரி, இந்த மாதிரி பயிற்சிகள் நிறைய எடுக்கணும், எடுத்துக்கலாம். இப்போ இந்த 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 ஒரு பயிற்சியை பார்க்கலாம். ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களும் குறுங்கோணங்களாக இருக்கலாம். ஆனா ஒன்றுக்கு மேற்பட்ட கோணங்கள் செங்கோணங்களாகவோ அல்லது விரிகோணங்களாகவோ இருக்க முடியாது. இது ஒரு முக்கியமான கூற்று. இந்த மாதிரி கூற்றுகளை தான் நம்ம நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு. ஒரு முக்கோணத்துல 3 கோணமும் குறுங்கோணமா இருந்துடலாம், ஆனா 2 செங்கோணம் 2 விரிகோணம் வர வாய்ப்பே இல்லை. ஏன் சார்? இங்க பாருங்க இந்த படத்தை, 3ம் குறுங்கோணமா இருந்தா இப்படி ஒரு முக்கோணம் வந்துடும். இப்ப 2 செங்கோணம் இருக்குன்னு வச்சுக்குவோம் பாருங்க, இது ஒரு செங்கோணம் இது ஒரு செங்கோணம். அப்ப இங்கேயும் நேரா செங்குத்தா இருக்கும், இங்கேயும் நேரா செங்குத்தா இருக்கும். எப்படி ஒரு முக்கோணம் வர்றது? வராது. அப்ப இங்க இருந்து இப்படி கோடு போட்டுக்கலாமே சார், போட்டா அது என்ன ஆயிடும்? செவ்வகமாவோ சதுரமாவோ ஆயிடுமே தவிர முக்கோணம் வராது. முக்கோணத்துக்கு 3 பக்கங்கள் தான் இருக்கணும். 1 2 3 பக்கங்கள் இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கோணம் அமையல. ஏன் அமையல? இது செங்கோணம் இதுவும் செங்கோணம். இப்ப 2 செங்கோணங்கள் இருந்துச்சுன்னா முக்கோணம் அமையாது. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அதே மாதிரி தான் 2 விரிகோணங்கள் இருந்தாலும் அமையாது. அது உங்களுக்கு புரியுது இல்லையா? ஏன்னா இதுவும் விரிகோணம், இதுவும் விரிகோணம். இப்போ இதுவும் முக்கோணம் அமையாது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான கூற்று, ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களும் குறுங்கோணங்களா இருக்கலாம். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட கோணங்கள் செங்கோணமாவோ விரிகோணமாவோ இருக்க முடியாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இது சார்ந்து நமக்கு எப்படியெல்லாம் கணக்கு வந்திருக்குன்னு பார்க்க போறோம். பாருங்க, கொடுக்கப்பட்ட படத்தில் 2 பெருக்கல் கோணம் ஏபிசி கூட்டல் கோணம் பிஏசி கூட்டல் கோணம், அங்க கூட்டலும் கொடுக்கல கழித்தலும் கொடுக்கல. நம்முடைய வினாத்தாளில் இந்த மாதிரி சில தவறுகளும் இருக்கும். இந்த இடத்த பாருங்க, இங்க கூட்டலும் கொடுக்கல கழித்தலும் கொடுக்கல. ஆனா கீழே இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல தெளிவா வந்திருக்கும். நம்ம இதை வச்சு பிரிச்சுக்கலாம். கொடுக்கப்பட்ட படத்தில் 2 பெருக்கல் கோணம் ஏபிசி கூட்டல் கோணம் பிஏசி கழித்தல் கோணம் ஏசிபி இன் மதிப்பை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல நமக்கு கோணம் ஏபிசி என்னன்னு தெரியணும். கோணம் ஏபிசி, கோணம் ஏபிசி என்னன்னு தெரியாம நாம இந்த கணக்குக்குள்ள வரவே முடியாது. அப்படிதானே? அப்படிதானே? அடுத்தது கோணம் ஏபிஏசி என்னன்னு தெரியணும். பிஏசி எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தெரியாது. அடுத்தது கோணம் ஏசிபி, ஏசிபி இந்த கோணமும் தெரியாது. இங்க இருக்குது கோணம். இதெல்லாம் கொடுக்காம வேற எங்கெங்கயோ கோண அளவுகளை கொடுத்துட்டு இதை கேட்டிருக்காங்க. நம்ம எப்படி போடணும் அப்படின்னு இப்ப இந்த கணக்கை பார்க்கலாம். இங்க பாருங்க, அந்த கணக்கை தான் இங்க நான் எடுத்திருக்கேன். தெரியுதா? அதே கணக்கை எடுத்திருக்கோம். இப்ப பாருங்க, முதல்ல நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தெளிவா பார்க்கணும். ஏஇ இந்த நேர்கோடை பச்சுக்கும். ஏஇங்கிறது ஒரு நேரா இருக்கு. இந்த ஏஇங்கிற அந்த நேர்கோட்டின் மொத்த கோணம் 180 டிகிரி. அதாவது இந்த இடம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல இப்படி மொத்த கோணம் 180 டிகிரி. இந்த மொத்த கோணத்துல இந்த இடம் மட்டும், சரியா சொல்லணும்னா இந்த இடம் மட்டும் நமக்கு கணக்குல கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 135 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடம் என்னவா இருக்கும்? நம்மளால கண்டுபிடிக்க முடியுதா என்னவா இருக்கும்? ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்து 180 டிகிரி. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரு நேர்கோட்டின் கோணம் 180, நேர்கோட்டின் கோணம் 180 நம்ம படிச்சிருக்கோம். இப்ப இது மட்டும் 135னா அப்ப இந்த கோணம் என்னவா இருக்கும்? வெரி குட், 45 டிகிரி. பாருங்க, இப்படி புரியுதுல்ல உங்களுக்கு? இந்த இடத்துல கோணம் உருவாகுது, அதுக்காக தான் இதை திருப்பி காமிச்சிருக்கேன். இங்க இருந்து இங்க இந்த கோணம் உருவாகும் போது இந்த மொத்த கோணம் 180 டிகிரியா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த கோணம் தான் இப்ப நம்ம சொன்னோம் 45 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட். பாருங்க, கோணம் ஏபிசின்றது 45 டிகிரி. இது புரிஞ்சிச்சு இல்லையா? சரி, அடுத்தது பாருங்க, கோணம் ஏசிபி என்னன்னு நமக்கு தேவை. அடுத்தது ஏசிபி. இப்ப கோணம் ஏசிபி நமக்கு என்னன்னு தெரியணும். இது 45 டிகிரி தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த கோணத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்படியே இந்த நேர்கோடை எடுத்துக்கோங்க. பி சி டி இந்த நேர்கோட்டுல இந்த இடத்துடைய மொத்த கோணம் 180. அப்ப இதுல இந்த பாதி 120னா இந்தாண்ட இருக்கிற மீதி எவ்வளவு இருக்கும்? வெரி குட், சரியா சொன்னீங்க, 60 டிகிரி. அப்போ கோணம் ஏசிபி 60 டிகிரி. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 தான். அதை வச்சுதான் இப்ப நம்ம இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிதானே? ரைட். அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். கோணம் பிஏசி, கோணம் பிஏசி அதை கண்டுபிடிக்கணும். பாருங்க, கோணம் ஏபிசி, கோணம் ஏசிபி, கோணம் பிஏசி மூணும் சேர்ந்து 180 டிகிரி. ஏன்னா ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் என்னது? 180 டிகிரி. அப்போ இந்த 45 இங்க கண்டுபிடிச்ச 60 இந்த எக்ஸ் இது மூணும் சேர்ந்து 180 டிகிரியா இருக்கும். சரிதானா? நமக்கு இது தெரிந்ததை முதல்ல போட்டுக்கலாம். பாருங்க, இந்த ரெண்டும் சேர்ந்து முதல்ல 105 டிகிரி வந்துடும். ஏன்னா இது 45 போட்டிருக்கோம் பாருங்க. கோணம் ஏபிசி 45, கோணம் ஏசிபி 60 டிகிரி. இது ரெண்டும் சேர்ந்து 105 டிகிரி. அப்ப இது என்னவா இருக்கும்? 180ல இருந்து கழிச்சிட வேண்டியதுதான்.
கரெக்ட் தானே? பாருங்க, கோணம் பிஏசி 75 டிகிரி. இப்போ நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு, 75 டிகிரின்னு போட்டாச்சு. இப்போதான் நம்ம கணக்குக்குள்ளேயே வரோம். எப்படி கணக்குள்ளேயே வரோம்? இப்போதான் நமக்கு 3 கோணமும் தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்து நம்ம போடணும். பாருங்க, இப்போ கணக்குள்ள வந்துருவோம். இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச கணக்கு. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏபிசி எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 45 டிகிரி. அடுத்து கோணம் ஏசிபி எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? ஏசிபி 60 டிகிரி கண்டுபிடிச்சோம். மேலே கோணம் ஏ வந்து என்ன கண்டுபிடிச்சோம்? 75 டிகிரி. இப்போ உள்ளார இருக்கிற 3 கோணத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 2 பெருக்கல் கோணம் ஏபிசி கூட்டல் கோணம் பிஏசி கழித்தல் கோணம் ஏசிபி. இப்போ நம்ம கணக்கை போடணும். 2 பெருக்கல் ஏபிசிக்கு பதிலாக 45 டிகிரி கூட்டல் 75 டிகிரி கழித்தல் 60 டிகிரி. அடுத்து என்ன வரும்? கரெக்டா முதல்ல 2 கூட்டிக்கோங்க. 45 75 ரெண்டையும் கூட்டினா 120. 2 பெருக்கல் 120 கழித்தல் 60. 120ல் 60 போச்சுன்னா 60 டிகிரி. 2 பெருக்கல் 60 டிகிரி 120 டிகிரி. அவங்க கேட்டிருக்கிறதுக்கான ஆன்சர் டி, 120 டிகிரி. சார், இது பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் பயிற்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப சுலபம்தான். நம்ம இதில் முக்கியமாக பார்த்தது 2 விஷயம்தான். இந்த நேர்கோட்டில் அமைஞ்ச கோணங்கள் 180 டிகிரி. அப்போ இது 135னா இது 45 தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணணும். இதே மாதிரி இந்த நேர்கோட்டில் அமைஞ்ச கோணம் 180 டிகிரி. அப்போ இது 120னா இது 60 தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி நேர்கோட்டில் அமைஞ்ச கோணம் 180ன்னு பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களும் 180 தான் இருக்கும். அதையும் நம்ம என்ன பண்ணணும்? தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த 3ஐயும் கூட்டி 180 வரணும்னா இது ரெண்டையும் கூட்டினா 105. இப்போ மீதி இருக்கிற 75 தான் இந்த கோணமா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணணும். இப்படி நம்ம திங்க் பண்ணி தான் இந்த கணக்கை போட முடியும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும், ஆனால் பழக பழக உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? இதே மாதிரி பல கணக்குகள் உங்களுக்கு இருக்கு. அது எல்லாத்தையும் நான் கீழே ப்ரெசன்டேஷனாக கொடுத்துருக்கேன். உங்களால் முடிஞ்சா எல்லாத்தையும் போட்டு பாருங்க. ஏன்னா இப்போ நமக்கு நேரம் இல்லாத காரணத்தால் நம்ம வீடியோவை இந்த 1 மணி நேரத்தோட ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் ஸ்லைட் ஷோவாக அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அந்த கணக்குகளை போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரியா? பார்க்கலாம். நீங்கள் பாருங்க, ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் நீங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 3ஐயும் நம்ம கூட்டணும். முக்கோணத்தின் 3 கோணங்களையும் கூடுதல் 180. இந்த 3ஐயும் கூட்டுறோம். பாருங்க, இந்த ஸ்டெப் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. 5x கூட்டல் 6 கூட்டல் 3x கழித்தல் 3 கூட்டல் x கழித்தல் 3. அங்கே மேலே அந்த டிகிரியில் அவங்க கொடுத்துருக்கிறது அதுதான். அதை அப்படியே நம்ம எடுத்து எழுதிட்டோம். சரியா? இப்போ பாருங்க, கீழே அப்படியே x எல்லாம் ஒரு பக்கம் கூட்டுங்க, நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் எழுதுங்க. அப்படி போடும்போது x எல்லாம் ஒரு பக்கம் கூட்டும்போது நமக்கு மொத்தமாக 9x கிடைக்கும். அந்த நம்பர் எல்லாத்தையும் பாருங்க, 6 கழித்தல் 3 கழித்தல் 3 இப்படி போடும்போது 6 கழித்தல் 3 கழித்தல் 3 அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்தது கழித்தல் 3 கழித்தல் 3 அது ரெண்டையும் சேர்க்கும்போது கழித்தல் 6 வந்துடும் இல்லையா? அல்லது 6 கழித்தல் 3 3, அல்லது அதுக்கப்புறம் 3 கழித்தல் 3 0, அந்த இடத்துல 0 வந்துடும். ஸோ 9x கூட்டல் 0 டிகிரி வந்து 180 டிகிரிக்கு சமமாக இருக்கும். 9xங்கிறது 180க்கு சமமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 9ம் எக்ஸும் இங்கே பெருக்கலாக இருக்கும். எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு 9 அந்த பக்கம் கொண்டு போகும்போது வகுத்தல் ஆகும். இப்போ எக்ஸுங்கிறது 20 டிகிரின்னு வந்துடும். ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் உங்களுடைய வகுப்பாசிரியர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தெளிவாக திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது புரியலன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இதில் வந்து நமக்கு கூடுதல் எல்லாத்தையும் போட்டு காமிச்சிட்டு அதை அழகாக எக்ஸ்பிளைன் கூட உங்கள்கிட்ட நேரடியாக பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இதை வகுப்பாசிரியர்கள் நோட் பண்ணிக்கிட்டு மாணவர்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சரியா? அடுத்து என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த வினாவை பாருங்க. படத்தில் ஏபி என்பது நேர்கோடு எனில் எக்ஸ் கூட்டல் ஒய்யின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். இப்போ ஏபிங்கிறது நேர்கோடு. அப்போ ஒரு நேர்கோட்டில் அமைந்த கோணம் என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்கோம்? 180 டிகிரி. அதை வச்சுக்கிட்டு தான் எல்லா கணக்கும் வரும். சரிதானே? அதுக்கு முன்னாடி ஒரு புள்ளியில் அமைந்த கோணம் 360 டிகிரி. இப்படி மொத்தமாக வச்சுக்கிட்டு நம்ம கணக்கு போடலாம். அல்லது ஏபிங்கிற நேர்கோட்டுக்கு கீழே 180 டிகிரி, மேலே 180 டிகிரி தனித்தனியாக வச்சும் கணக்கு போடலாம்.
இப்போ நான் முதல்ல எப்படி போறேன்னு பாருங்க. கீழே ஏபிக்கு கீழே மட்டும் பாருங்க, கோணம் ஏஓடி கூட்டல் கோணம் பிஓடி பிஓடி. இப்போ இந்த ரெண்டு கோணத்தையும், அதாவது இந்த 180 110 இந்த 2x சேர்ந்து 180 டிகிரி இருக்கும். சரியா? இந்த 110 இந்த 2x சேர்ந்து 180 டிகிரி இருக்கும். அப்படிதானே? அப்போ இந்த 2xங்கிறது 180ல 110 கழிக்கும் போது 70ன்னு கிடைக்குது நமக்கு. 2xங்கிறது 70. அப்போ நமக்கு இந்த கோணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த கோணம் 70 டிகிரி. அப்ப x என்னவா இருக்கும்? 72ஆல வகுக்கும் போது 35. எப்படி சார் வகுக்குது? இதெல்லாம் நீங்க உங்க வகுப்பாசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்ப இந்த பக்கம் பெருக்கலா இருக்கிற 2 அந்த பக்கம் போகும்போது வகுத்தலா போகும். அப்படி நம்ம போடலாம். அப்படி இல்லைன்னா 2x 2 மடங்கு 70னா 1 மடங்கு 35 அப்படியும் யோசிச்சு போடலாம். இது உங்க வகுப்பாசிரியர்கள் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு x இன் மதிப்பு 35ன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இங்க பாருங்க 3x அப்ப என்னவா இருக்கும்? 3 பெருக்கல் 35 105 டிகிரி. அப்ப இந்த இடம் 105 டிகிரின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த 105 டிகிரி, இந்த 50 டிகிரி, இந்த y இது மூணும் சேர்ந்து 180 டிகிரி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே இது ரெண்டையும் கூட்டினா 155 கூட்டல் y ஈக்குவல் டு 180. அப்போ y மட்டும் என்னவா இருக்கும்? 25 டிகிரி. இப்படி நம்ம y இன் மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். இப்போ நமக்கு தெரியும் x இன் மதிப்பு 35, y இன் மதிப்பு 25. கேள்வி என்னது? x கூட்டல் y. இப்போ ரெண்டையும் கூட்டி போடணும். சரியா? என்ன வந்துருக்கு? 60 டிகிரி. அப்போ நம்ம ஆன்சர் 60 டிகிரி அப்படின்னு குறிக்கணும். சார் இந்த கால்குலேஷன் கணக்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக போடணும். எல்லாமே நேர்கோட்டில் அமைந்த கோணம், புள்ளியில் அமைந்த கோணம், ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களும் கூடுதல். இதை வச்சு தான் கணக்கு வரும். இதுக்கு மட்டும் பயிற்சி நல்லா கொடுத்தா போதும். சரி, அடுத்தது இந்த கேள்வி பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு முக்கோணம் PQRல் A plus B ஈக்குவல் டு 120 டிகிரி மற்றும் A minus C ஈக்குவல் டு 30 டிகிரி எனில் கோணங்கள் PQRன் மதிப்பு காண்க. இது ரொம்ப ஈஸி. நீங்க கணக்க கால்குலேஷன்லாம் வச்சு போடவே வேண்டாம். ஆன்சரை வச்சு போட்டுடலாம். பாருங்களேன், முதல் ஆன்சர்ல என்ன இருக்கு? 90 30 60. இதை A B Cன்னு எடுத்துக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி எல்லாத்துலயும் ABC ABC ABCன்னு எடுத்துக்கோங்க. இப்போ கணக்குல கொடுத்துருக்கிற அந்த கண்டிஷனை இது பூர்த்தி ஆகுதான்னு பாருங்க. ஏவையும் பியையும் கூட்டினா 120 வரணும். இந்த கணக்கை பாருங்க, 90 30 AB கூட்டினா 120 வருது. இதுல பாருங்க 90 45 120 வரல, 135 வருது. இங்கேயும் பாருங்க 150 வருது, இங்கேயும் பாருங்க 155 வருது. அப்போ முதல் ஆன்சர் தான் ஏவையும் பியையும் கூட்டினா 120 வருது. அப்போ அதோட முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது கண்டிஷன் ஏவையும் சியையும், ஏல இருந்து சியை கழிச்சா 30 டிகிரி, 90ல இருந்து சி 60 கழிச்சா 30 டிகிரி. இது கரெக்டா பூர்த்தி ஆகுது. அப்ப ஏ தான் ஆன்சர். இது புரியுது இல்லையா உங்களுக்கு? ஏன்னா இதுக்கு போய் நம்ம கால்குலேஷன்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஆன்சரை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்படியும் கணக்கு போடலாம். பாருங்க, அடுத்த கேள்வி. ஒரு சமபக்க முக்கோணத்தில் ஒரு கோணமானது 70 டிகிரி எனில் மற்ற இரு கோணங்கள் 55 மற்றும் 55, 70 மற்றும் 40, 65 மற்றும் 45. பாருங்க, இப்ப என்ன கேள்வினே நமக்கு புரியல. ஒரு நிமிஷம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்ல தெளிவா ஒரு தடவை படிச்சு பாருங்க. ஒரு இரு சமபக்க முக்கோணத்தில் ஒரு கோணமானது 70 டிகிரி எனில் மற்ற இரு கோணங்கள் என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. 55 55 இருக்கலாமா, 70 40 இருக்கலாமா, 65 45 இருக்கலாமா? இதை நம்ம எப்படி போடுறது? முதல்ல ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கோணம் 70 டிகிரி அவங்க கொடுத்தாங்க. அப்ப அடுத்த கோணம் 70 டிகிரி வரலாம். ஏன்னா இரு சமபக்க முக்கோணத்துல 70 டிகிரி வரலாம். முதல்ல மூன்று கோணங்களின் கூடுதல் 180 வருதான்னு பார்க்கலாம். இந்த முதல் பாயிண்ட் எடுத்துக்கலாம். 55 55 கூட்டினா 110. வெரி குட். 110 70 180. அப்ப இந்த மூன்று கோணங்களை கூட்டினா 180 வருது. அடுத்தது 70 40 கூட்டினா 110. வெரி குட், 110. அடுத்து 70 கூட்டினா 180. அப்ப இதையும் 180 வருது. 65 45 இது ரெண்டையும் கூட்டினா 110 70 180. மூணுமே 180 180 வருதே. அப்ப மூணுமே ஆன்சரா இருக்கும்ல அப்படின்னு நமக்கு தோணும்.
ஆனா இங்க நம்ம முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். அவங்க கொடுத்திருக்கிற வார்த்தையை பாருங்க. ஒரு இரு சமபக்க முக்கோணத்தில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இரு சமபக்க முக்கோணம்னா பக்கம் தானே சார் இங்க கோணம் வருது. நம்ம ஏற்கனவே ஒரு பாயிண்ட் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இரண்டு பக்கங்கள் சமம் எனில் இரண்டு கோணங்கள் சமம். ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நமக்கு ரெண்டு கோணம் சமமா இருக்கணும். இப்ப இந்த முதல் பாயிண்ட் பார்க்கலாம். 55 55 சமமா இருக்கு. வெரி குட். அப்ப 70 ரெண்டு கோணம் சமமா இருக்கு. அப்ப முதல் ஆப்ஷன் கரெக்ட். இந்த ரெண்டாவது பாருங்க 70 40 சமமா இல்ல. ஆனா இந்த கோணத்தை பாருங்க 70 70 70 40 70 70 40 சொல்லி பாருங்க 70 70 40. அப்ப 70 70 ரெண்டு கோணம் சமமா இருக்கு, 40 வித்தியாசமா இருக்கு. இதுவும் கண்டிப்பா இரு சமபக்க கோணமா இருக்கும். 65 45 70 பாருங்க 70 65 45 மூணு கோணமும் வேற வேறையா இருக்கு. இப்போ ஒரு இரு சமபக்க முக்கோணத்துல இரண்டு கோணங்கள் கண்டிப்பா சமமா இருக்கும். ஆனா இங்க மூன்று கோணங்களும் என்னவா இருக்கு? வெவ்வேறா இருக்கு. அப்ப இந்த மூணு வராது. ஒன்னும் இரண்டும் மட்டும்தான் வரும். அந்த ஆன்சர் இங்க எங்க இருக்குன்னு பாருங்க. 1 மற்றும் 2 அதுதான் சரியான விடை. இது புரியுது இல்லையா உங்களுக்கு? ஒரு இரு சமபக்க முக்கோணம் இரண்டு சமபக்கங்களையும் அதற்கு எதிரான இரண்டு சம கோணங்களையும் பெற்றிருக்கும். சரிதானா? ரைட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு கேள்வி. கீழே உள்ள படத்தில் OAவுக்கும் OEக்கும் இடையே உள்ள கோணங்கள் எத்தனை? இப்ப கரெக்டா OAவுக்கும் OEக்கும் உள்ள கோணங்கள் எத்தனைன்னு நீங்க சொல்லணும். இது ஒரு கேள்வி வந்த கேள்விதான். இப்ப நம்ம பார்த்த எல்லாமே உங்களுக்கு நுழைவுத் தேர்வுல ஏற்கனவே கேட்ட வினாக்களை தான் நம்ம பார்த்திருக்கோம். எத்தனை கோணங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு மாடல் கொஸ்டின் பார்த்தாச்சு. வெரி குட். ஏல இருந்து ஆரம்பிக்கணும். AOB AOC AOD AOE மொத்தம் எத்தனை வந்துச்சு? AOB 1 AOC 2 AOD 3 AOE 4 மொத்தம் 4 கோணம். அதாவது ஏல இருந்து 4 கோணம். அடுத்து Bல இருந்து 1 2 3 3 கோணம் உருவாகும். BOC BOD BOE இப்போ 4 3 7. அடுத்து Cல இருந்து 2 கோணம். COD COE 2 கோணம். 7 2 9. Dல இருந்து ஒரே ஒரு கோணம் DOE. அப்ப மொத்தம் எத்தனை? வெரி குட். 10 கோணங்கள் உருவாகும். சரி, உங்களுக்கு இன்னைக்கு பார்த்த இந்த அத்தனை வினாக்களும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இது சார்ந்த நிறைய பயிற்சிகள் எடுங்க. நான் கூடவே வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து கூட கொடுக்குறேன். அதை எடுத்து நல்ல பயிற்சி எடுங்க. உங்களுடைய வகுப்பாசிரியர்கிட்ட சந்தேகங்களை கேளுங்க. அதை தாண்டி வகுப்பாசிரியர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்படும். நன்றி, வணக்கம்.